சனி பயிற்சி வரப்போகிறது. சனி பயிற்சினாலே ஒரு பயம் எல்லாருக்கும் வருது. அதில் கன்னிராசி அன்பர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசின்றது காலபுருஷத்தில் 6வது வீடு. இந்த ராசிக்கு இந்த அதிபதி புதன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. ஸோ இந்த இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உங்களுக்கு வந்து 7வது வீட்டு கண்டகச்சனியாக இந்த சனி பயிற்சி வரப்போகிறது. ஏற்கனவே ராகுகேதுனால சிரமப்பட்டுருக்கீங்க. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த விதமான பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு 5வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7வது வீட்டில் வந்து அமர்கிறார். இதனால் வந்து கண்டகச்சனியாக அமர்கிறார். கண்டகச்சனி என்ன விஷயங்களை நமக்கு கொடுக்கும், இதை தான் நம்ம இப்போ பார்க்கணும். அப்போ இந்த சனி வந்து அவருடைய பாதையில் வரும்பொழுது அவருடைய பயணத்தில் நமக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்குறாருன்னு பார்க்க போகிறோம். கன்னியா ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே 6ல் இருந்தார். 6ஆம் இடத்துல இருந்து எதிர்ப்புகளை, தடைகளை கொடுத்துட்டே இருந்தார். எந்த காரியமும் நடக்காது, எல்லா காரியமும் ஒரே தடைகளாக இருந்திருக்கும். சரி, இதை வந்து என்ன பண்ணலாம்? ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் பல பேர் வந்து பிஸ்னஸ், ஆடிட்டர்ஸு, இது மாதிரி பல பிரச்சனையாக இருப்பாங்க. அதனால் பல குழப்பங்கள் அவங்க இருந்திருப்பாங்க. 6ஆம் இடத்துல இருந்ததுனால அவங்களுக்கு வந்து உடல் கோளாறுகள், ஏன்னா அது ஏற்கனவே கேது ராகு அது இருக்குது. 6ல் சனி பகவான், உடல் கோளாறுகள், அடிக்கடி பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மனசில் பயம், ஒரு சில பேர் தற்கொலை பண்ணிக்கலாமான்ற எண்ணம், இதெல்லாம் கொடுத்துருப்பார். இப்போ வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. சனி பார்வை வந்துடுது. சனி பார்வையினால் உங்களுக்கு உங்களுடைய இன்னும் சொல்ல போனோம்னா கேரியர் க்ரோத் எப்படி இருக்குன்னு முதல்ல அது செக்மெண்ட்டாக பார்ப்போம். இதை எப்படி பார்ப்போம்னா ஒருத்தர் கேரியர் எப்படி இருக்குது, ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டாக பார்க்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரியர் க்ரோத், வேலை தொழில் அதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தொழிலில் வந்து வளர்ச்சி ஏற்பட போகிறது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான். இவர் வந்து 7ல் வந்து பார்வைக்கு வர்றதுனால உங்களுடைய ஞானம், ஐடியா இதெல்லாம் பழிச்சிடும். 6ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான். அவர் வந்து 7ஆம் இடத்துல வந்து பார்க்கறதுனால எதிர்ப்புகள்லாம் தாண்டி நீங்கள் முன்னேற போகிறீங்க. இது வரைக்கும் எதிர்ப்புகளை தாண்ட முடியாமல் இருந்தது இல்லையா? இப்போ இந்த சனி பயிற்சி தாண்டறதுக்கு உண்டான வெயிட்டேஜ் உங்களுக்கு கொடுக்கறது. அதனால் பல பேர் பல புது விஷயங்களை ஆரம்பிக்க போகிறீங்க. அதில் இருந்து எல்லாத்துலேருந்தும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. முதல்ல வந்து இந்த உங்களுக்கு 4, 7க்கு அதிபதியான குருவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். உங்களுக்கு 5ஆம் மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்குது. 7ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் வக்ரமார், சனி வக்ர காலங்கள். இந்த காலங்களில் குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்துடுறார். ஸோ அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, கோ ஹெட். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அடித்து தூள் பண்ணி போங்க, ஜெயிக்கலாம், எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். வேலையா மாறணுமா மாறுங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு மாற்றம் போகிறீங்களா, வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். தொழில் பண்ணுறீங்களா, புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்களா, ஆரம்பிங்க. தொழில் விரிவாக்கம் பண்ணணுமா, தாராளமாக பண்ணுங்க, கடன் கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்ந்து அதுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கும், அதுக்கு ஒரு இது எல்லாமே உங்களுக்கு டக்கு நடந்துகிட்டே வரும். இப்போ வந்து கன்னிராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேரியரில் உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பார்ட்னர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி அதிலிருந்து ஜெயிச்சு வர போகிறீங்க. உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து கவனமாக உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் மூலமாக உங்கள் பார்ட்னர்ஸை நீங்கள் தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்னர்ஸ்னால் ஒரு சில பிரச்சனைகளை தொழில் ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாக 2026 இருக்குது. அந்த 2026ல் அந்த பிரச்சனையும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. ஏன்னா 7ஆம் மாதத்துலேருந்து 2026 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். ஸோ அப்போ வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அந்த காலகட்டத்தில் சமாளிச்சிடலாம், ஹேண்டில் பண்ணிடலாம். சமாளிச்சிடலாம் மீன்ஸ் ஹேண்டில் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ கேரியர் குரோத்தை பொறுத்தவரை அது மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஃபேமிலி குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன்மார்களுக்கு, ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் வந்து சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2026 நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் வந்து இது 2026 சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து உடல்நிலை கோளாறுகள்,
சொல்லப்போனால் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் சமாளிக்கணுன்றதுக்காக சொல்ல, நெகட்டிவாக சொல்கிறதுக்காக இல்லை. இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை, எல்லாருக்கும் வர்றது தானே. அது வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் வரும். நமக்கு இப்போ வருது, அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணத்தானே வேணும். அப்படி நினச்சி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா மற்றபடி கேரியர் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது, குடும்பத்தில் இது மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குது, அதை சமாளிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை, பிரிவினைகள், பிரச்சனைகள் இது மாதிரி வருமானா அப்பப்போ வாக்குவாதங்கள் தான் வரும். சண்டைக்கோ பிரிவினைக்கோ வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை வந்துடுறதுனால பெருமளவு உங்களுக்கு சிரமங்கள் குறைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் ராகுவையும் ஒரு 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 பக்கத்துலேருந்து ராகுவை குரு பார்க்குறாரு, ஒரு வருஷம் வந்து சனிபான குரு பார்க்குறாரு. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு குரு வந்து அந்த இடத்தெல்லாம் காப்பாற்றிடுறார். ஸோ அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் வந்து குடும்ப ரீதியாக பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. அதுக்கு அடுத்து உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு உடல்நிலை ஆல்ரெடி படுத்தின்னு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு படுத்தின்னு இருக்கும். பட் அதுலேருந்து வந்து கொஞ்சம் மாற்றங்கள் தென்படும். 7ல் சனி வந்து உடல் அசதி, டயர்ட்னஸ்ஸு, இந்த மாதிரி அது காரியங்களை தாண்டி ப்ரொக்ராஸ்டினேஷன் இதெல்லாம் இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாமா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமும் ஒரு வந்து தள்ளி போடக்கூடிய ஒரு குணமும் உடம்பு அசதியாக இருக்கக்கூடியதும் இது மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகள் அதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் வந்து ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் உடல்நிலை கோளாறுகள் பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இதுக்கு அடுத்து மாணவ செல்வங்கள், இந்த ராசியை சேர்ந்த கன்னிராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு படிப்பு ரீதியாக நிச்சயமாக நல்லா இருக்க போகிறது. ஏன்னா வந்து உங்களுக்கு இதே தான் படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதே சமயம் நீங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், இவங்கள்ட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமாக கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாகனத்தில் போகிறதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்த போதிலும் குரு பகவான் பார்வை உங்களை காப்பாற்றிடும், எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஆனாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்றதுனால நீங்கள் அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதான் மாணவர்கள். குடும்ப பெண்களை பொறுத்தளவில் கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் உங்களுடைய கணவன்மாரோட உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு தான் உடல்நிலை கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன்மார்களை பார்த்துக்கணும். ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய கணவனுடைய உடல்நிலைக்கு பயப்பட வேணாம். உயிருக்கு ஆபத்து கிடையாது. உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதுவும் வந்து 2025 தான் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரும். 2026 பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்கள் கணவருடைய தொழில் ரீதியான விஷயங்கள் அதில் வந்து நிறையா ஒர்க்கு, அதில் நிறையா பிரச்சனைகள் இது மாதிரி தான் ஏற்படும். ஸோ பொதுவாக குடும்ப பெண்களுக்கு அந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போகிறது, உங்களுடைய வேலைகள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்திலேயும் நல்ல ஒற்றுமைகள் அதிகரிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு பெருசாக பேலன்ஸ் பண்ணுறாரு. ராகுவையும் பார்க்குறாரு, குருவையும் பார்க்குறாரு. அவங்க நிறையா பேலன்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், சளி தொந்தரவுகள் தீரும். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட விலகும். அதனால் பொதுவாக பார்த்தோம்னா இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப பெக்யூலியராக வந்து கண்டகச்சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடிய ராசிகளில் ஒரு ராசியாக கன்னி ராசி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கன்னிராசிக்கு அதிபதி வந்து புதன், அவர் 7வது வீட்டில் வராரு. சனி பகவான் கண்டகச்சனியாக இருக்கார். இதனால் நமக்கு என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத பார்த்தோம்னா, நீங்கள் வந்து 2 பேருமே இப்போ சனி பகவான் வந்து பெருமாளுக்கு அதிபதியாகவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து புதனுக்கு அதிதேவதை விஷ்ணு தான். அதனால் நீங்கள் பெருமாளை, அதுவும் நரசிம்மரை வணங்குறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா பெருமாள் எந்த ரூபத்தில் இருந்தாலும், கிருஷ்ணரோ ராமரோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில்
ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் நீங்கள் அங்கே வணங்கிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது, ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வர்றது உங்களுக்கு வந்து மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். பெருமாளுக்கு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரம் சத்திலம் ஸ்ரீ ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராம 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 ராமன்னு நீங்கள் சொல்கிறதே பல பிரச்சனைகளை உங்களுக்கு குறைக்கும். அதனால் முடிஞ்சால் தினமும் வந்து நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். எழுதுறதுன்னா 27 முறை எழுதுங்க. இல்லை சொல்கிறதுனா நீங்கள் எப்போ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ராமா 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 ராம ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லிட்டே வந்தாலே பல பிரச்சனைகள் தீரும். இதையும் மீறி நீங்கள் இல்லை இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, நான் சொல்கிறதே கூச்சமாக இருக்குனால பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. அங்கே போய் சனிக்கிழமை அன்றைக்கி போய் வணங்கிட்டு வாங்க. முடிஞ்சால் உங்களால் என்னெல்லாம் முடியும் வாசனை மலர்கள் வாங்கி கொடுங்க மினிமம். அது இல்லையா உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். நீங்கள் அந்த கோயிலில் வந்து ஏதானும் அன்னதானத்துக்கு செய்யலாம் அந்த கோயிலில். ஸோ இந்த மாதிரி உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அது அந்த கோயிலுக்கு உங்களால் போய் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். இது மாதிரி நீங்கள் பெருமாளை வணங்கி நரசிம்மருக்கு போய் நீங்கள் வணங்கலாம். நரசிம்மரை போய் வணங்கினாலே அது ஒன்று எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய அந்த பலன்லாம் கொடுக்கும். இது மாதிரி பண்ணிங்கனாலே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிக நல்ல பெயர்ச்சியாகவே அமையும். பொதுவாக அந்த சனி பெயர்ச்சியில் அவங்க எல்லாருக்கும் நல்ல பலன்கள் கொடுக்குன்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிட்டு உங்கள்கிட்டருந்து விடைபெறுக்கணும். பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான். கன்னிராசி அனைவருக்கும் உண்டான பொதுவான பலன்கள். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜி கொடுத்து காமிக்கும் போது தான் தெரியும். அது மாதிரி நீங்கள் காமிச்சு இதையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது முழுமையான பலன்கள் கிடைக்கும். எல்லாருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லோரும் நலமாக வாழணும். நன்றி, வணக்கம்.